தன் பெயரை அனுதினம் கூறினால் ஆனந்தமே அளிப்பார். ஹனுமந்தன் பெயரை அனுதினம் கூறினால் ஆனந்தமே அளிப்பார். வேதனை தீர வெண்ணை சாற்றினால் வேண்டிய வரம் அருள்வார். வேதனை தீர வெண்ணை சாற்றினால் வேண்டிய வரம் அருள்வார். ராமநாம ஜபம் சொல்லி வந்தார், அதை கேட்டிட ஓடியே வந்திடுவார். ராமநாம ஜபம் சொல்லி வந்தார், அதை கேட்டிட ஓடியே வந்திடுவார். கூட்டமை பஜனை செய்து வந்தார், அந்த கூட்டத்தில் அவரும் அமர்ந்திடுவார். கூட்டமை பஜனை செய்து வந்தார், அந்த கூட்டத்தில் அவரும் அமர்ந்திடுவார். ஹனுமந்தன் பெயரை அனுதினம் கூறினால் ஆனந்தமே அளிப்பார். ஹனுமந்தன் பெயரை அனுதினம் கூறினால் ஆனந்தமே அளிப்பார். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ராம நாம ஜபம் சொல்லி வந்தார், அதை கேட்டிட ஓடியே வந்திடுவார். ராம நாம ஜபம் சொல்லி வந்தார், அதை கேட்டிட ஓடியே வந்திடுவார். கூட்டமை பஜனை செய்து வந்தார், அந்த கூட்டத்தில் அவரும் அமர்ந்திடுவார். கூட்டமை பஜனை செய்து வந்தார், அந்த கூட்டத்தில் அவரும் அமர்ந்திடுவார். ஹனுமந்தன் பெயரை அனுதினம் கூறின ஆனந்தமே அளிப்பார். ஹனுமந்தன் பெயரை அனுதினம் கூறினால் ஆனந்தமே அளிப்பார். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் உங்களை ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நம்ம இருக்கிறது ஸ்ரீரங்கம் மேலூர் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விஸ்வரூப சஞ்சீவினி ஆஞ்சநேயர் திருக்கோவில். இப்போ இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களில் இந்த ஸ்ரீ விஸ்வரூப சஞ்சீவினி ஆஞ்சநேயர் தான் ரொம்ப உயரமான ஆஞ்சநேயர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமியோட வாலில் மணி இருக்குது. கையில் ராமநாமம் சொல்கிறதுக்காக ஜபமாலையை வச்சுட்டுருக்கார். இவரோட இடுப்பில் சஞ்சீவினி மூலிகை இருக்குது. அதனால் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களோட மன ரோகத்தையும் உடல் ரோகத்தையும் போக்கும் வரப்பிரசாதியாக இங்கே அருள் பாலிச்சுட்டுருக்கார். அடுத்து இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உள்ள என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ளே போனேன்னா இடது கை பக்கத்தில் ஸ்ரீ பட்டாபிஷேக ராமர் சன்னதியை பார்க்கலாம். பட்டாபிஷேக ராமர்னா சீதா, ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் சகிதமாக இருக்கக்கூடிய சன்னதி. வட அயோத்தியாவுக்கு போனால் கூட நம்ம ராமச்சந்திர பிரபுவை பாலராமராக தான் தரிசிக்க முடியும். இங்கே ரொம்ப அழகாக பட்டாபிஷேக குளத்தில் ராமச்சந்திரமூர்த்தியை நம்மளால் பார்க்க முடியறது. இந்த பட்டாபிஷேக ராமருக்கு மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் சிறப்பு திருமஞ்சனம் நடக்கிறது. அதே வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த சன்னதி ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி. இந்த சக்கரத்தாழ்வாருக்கு பிரதி ஆங்கில மாதம் 2வது சனிக்கிழமையில் சுதர்சன ஹோமம், அதாவது சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு சுதர்சன ஹோமமும் நடக்கிறது.
ஒரு சுதர்சன ஹோமம் வீட்டில் பண்ணினோம் அப்படின்னாலே என்ன பலன் அப்படின்றது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். எதிர்மறை ஆற்றல்கள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற விஷயம் இருக்கவே இருக்காது. நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் அகலும், முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். இந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஆங்கில மாதம் 2வது சனிக்கிழமையில் நடக்கக்கூடிய சுதர்சன ஹோமம் ரொம்ப பிரசித்தி வாய்ந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சன்னதி அதே வரிசையில் அமைந்து இருக்கிற கருணை கடலான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோட சன்னதி. லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திர ராஜதனையாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசி பூத சமஸ்த தேவவனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்த கடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். தாயாரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது ஸ்ரீனிவாச பெருமாளை தான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் வெறுப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து நம்ம ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் பண்ணினோம். அடுத்தாப்பில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சன்னதி ஸ்ரீ பத்ர நரசிம்மர் சன்னதி. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் வத்தியம் பிரத்யம் நமாம்யகம். நம்ம பொதுவாக சிவபெருமானுக்கு நெற்றியில் கண் இருக்கிறத பார்த்துருக்கலாம். இந்த பத்ர நரசிம்மருக்கு நெற்றியில் கண் இருக்குது. நெற்றிக்கண் இருக்கக்கூடிய பத்ர நரசிம்மர். இந்த நரசிம்மர் சன்னதிக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீ விஸ்வக்ஷேனர் சன்னதி. அதை தாண்டி இந்த சன்னதிகளெல்லாம் தாண்டி பின்னாடி ஒரு 50 பசுக்கள் இருக்கிற மாதிரி ஒரு அதி அற்புதமான கோசாலையை நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ஒரு பசுவை வீட்டில் வளர்க்குறதுன்றது எவ்வளோ, வீட்டில் வளர்த்து பராமரிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது அதை பராமரிக்கிறவாளுக்கு தான் தெரியும். 50 பசுக்களாக ரொம்ப அற்புதமாக பராமரிக்கிறத பார்த்தா அவ்வளோ ரம்யமாக இருக்குது. அந்த இடத்த பார்த்தாலே அவ்வளோ ரம்யமாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இந்த கோயிலில் இந்த வருஷம் 2025 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 10,008 வடமாலையுடன் ஸ்ரீ விஸ்வரூப சஞ்சீவினி ஆஞ்சநேயருக்கு ஹனுமத் ஜெயந்தி வெகு விமரிசையாக கொண்டாட இருக்கிறார்கள். பக்தர்களான நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறையருளை பெறுமாறு பிரார்த்திக்கிறேன். இது தவிர இந்த கோயில் மகா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வர மார்ச் மாதம், அதாவது 2026 மார்ச் மாதம் 25ஆம் தேதி போல் நடக்க இருக்குது. ஊர்குடி இழுத்தா தான் தேருன்னு சொல்லுவாள். அதனால் தங்களால் இயன்ற கைங்கரியத்தை நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது கோயில் ட்ரஸ்ட்டோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இதற்கு தங்களால் இயன்ற கைங்கரியத்தை பண்ணுமாறு தாழ்மையுடன் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.